ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். வாங்க ஒரு 4 சாதம் நான் எப்படி கலக்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். 4 வெரைட்டி சாதம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சாதம். தேங்காய் சாதத்துக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் பச்சை மிளகா, இது எல்லாமே கொஞ்சம் நெய், தேங்காய் எண்ணெய் விட்டு பெருங்காயத்தூளும் போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வேர்க்கடலை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வறுத்து தேங்காயையும் நல்லா துருவி அதில் போட்டு கலந்து ஆறி இருக்கிற சாதத்தில் கொட்டி கலந்தோன்னா தேங்காய் சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். காஞ்ச மிளகா வந்து வாசனைக்கு. அடுத்தது கருவேப்பிலை பொடி சாதம். கருவேப்பிலை பொடி சாதத்துக்கு வந்து கருவேப்பிலை முதல்ல வறுத்து எடுத்து வச்சுட்டு வெறும் கடாயில், அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்த மிளகா, வேர்க்கடலை, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தனியாகவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து அந்த வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையோடு சேர்த்து இதையும் அரைச்சி இந்த மாதிரி நல்லா ஆறுன சாதத்தில் போட்டால் கருவேப்பிலை சாதம் ரெடி. அடுத்தது மாங்காய் சாதம். மாங்காய் சாதமும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாங்காவை துருவி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, சீரகம், உலர்ந்த மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே துருவி வச்சுருக்க மாங்காவையும் அதில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து சாதத்தில் போட்டிங்கன்னா மாங்காய் சாதம் ரெடி. அடுத்தது லெமன் சாதம் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் சாதமும் லெமன் நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க. கொட்டையெல்லாம் எடுத்துட்டு விதெல்லாம் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா ஆறுன சாதத்தில் போட்டு கலந்துருங்க. அப்படி இல்லைன்னா கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், வேர்க்கடலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் தாளிச்சிட்டு நீங்கள் வந்து புழிஞ்சி வச்சுருக்கிற லெமனையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு கலந்திங்கன்னா லெமன் சாதம் ரெடி. இது புளியோதரை. புளியோதரைக்கு புளிக்காய்ச்சல் நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும். புளிக்குழம்புன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே நிறைய புளிக்குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். எப்படி கோயில் புளியோதரை செய்யணுன்ட்டு நான் ரெசிபி போட்டிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளேயே அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன், பாருங்கள். நல்லா ஆறுன சாதத்தில் புளிக்குழம்ப நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு புளிக்குழம்பு செய்யணும். இந்த மாதிரி கலந்தோன்னு வச்சுக்கோங்களேன், புளிக்குழம்பு சாதம் சூப்பராக வரும். கோவில் புளியோதரை நமக்கு கிடச்சிரும். இது கூட நம்ம வந்து நல்லா கலரணும் ஃப்ரெண்ட்ஸ். கலக்கிறது தான் இந்த வந்து வெரைட்டி ரைஸில் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸே. நம்ம கை விட்டு போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதுவும் புளி சாதம் வந்து கொஞ்சம் நல்லா உள்ளேந்து எடுத்து கலரணும். ஏன்னா அந்த புளி குழம்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு பிரத்யேக பொடி இருக்குது. அந்த பொடியை அரைச்சிட்டு அதையும் நம்ம இதில் தூவிட்டு இந்த மாதிரி கலந்தோன்னா கோவில் புளியோதரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 சாதம் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.